இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு வச்சிருக்கா? கறி சாப்பாடு, மீன் குழம்பு கஞ்சி. மீன் குழம்பு கஞ்சி. ஏன்னா சாப்பிடும் மாதிரி கை கால் கழுவிட்டு சாப்பிடலாமாண்ணே? நான் உள்ளங்கை மட்டும் கழுவன் சாப்பிடும்போது. ஏன்னா வேற கை கால் சவுதி இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இது நம்ம விவசாயிலாம் நல்லா சுத்தமா பார்த்து நல்ல இடங்களை கை கால் கழுவி நீட்டா இருந்து சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடவே முடியாது. காடுகள்ல வந்து ஃபுல்லா சேறு சகுதி மண்ணு குழிகளில வந்து தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான தண்ணியே வராது. இந்த தண்ணியை தான் குடிப்போம். இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு மூஞ்செல்லாம் கழுவி கையில இப்படிலாம் போவோம். ஏன்னா எங்களுக்கு இது வந்து ஒண்ணும் செய்யாதுங்க, நம்பிக்கை தான். நம்பிக்கை இயற்கை சார்ந்த பகுதியோட சேர்ந்து ஒட்டி இதோட இணைஞ்சு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கனால அத்தனையுமே எங்களோட ஒத்து போயிரும். எங்களுக்கு வித்தியாசப்படாது, நோய் நொடி எதுவுமே வராது, காய்ச்சல் எந்த பிரச்சனையும் வராது, சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நாங்க இதெல்லாம் சாப்பிடுறது இதை குடிக்கிறோம், சாப்பிடும்போது கை கால் கழுவி கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அந்த நாங்க செய்யற வேலை வந்து ஹார்ட் ஒர்க்குனால வேர்வையினால வெளியே போயிடும், எல்லாமே ஜீரணமாகி வெளியே போயிடும். உடம்புக்குள்ள எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்க, பெயின் எதுவுமே கிடையாது, ஸ்டமக்லாம் சுத்தமா இருக்கும். நாங்க அதுக்கு பரண்டை அதுன்னு நாட்டு மருந்து காய்கறிகள் அப்புறம் செடி கொடிகள் இது எல்லாத்தையும் சாப்பிடுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு நோயுமே கிட்ட வர்றது கிடையாது. சாப்பிட்டாலும் எங்க உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றது கிடையாது. நாங்க இப்படி சாப்பிடுறோம். ஆனா எங்களை மாதிரி நீங்க சாப்பிடாதீங்க. நீங்க வந்து ஏசில இருந்து சாப்பிடுவீங்க, அதனால உங்களுக்கு வந்து சுத்தமா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். எங்களை ஃபாலோ பண்ற நீங்க வந்து எல்லாத்தையும் கண்டு போறாங்க. நாங்க கிராமங்கள்ல நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, தேங்க்யூ.